எங்களுடைய உயிர் நாடியாக இருக்கின்ற எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஜூன் 3 எங்களுடைய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையிலே சிறப்பாக கொண்டாட வேண்டும். நாம் செய்த சாதனைகளை எல்லாம் மக்களுக்கு விளக்குகின்ற வகையிலே அந்த கொண்டாட்டங்கள் அமைய வேண்டும் என்ற வகையிலே அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே சாதனைகள் எல்லாம் எங்களுடைய தலைவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகள், எங்களுடைய தலைவராக இருக்கின்ற நாங்களுடைய உயிராக இருக்கின்ற தலைவர் அவர்கள் செய்திருக்கின்ற சாதனைகள் அத்தனையும் மக்கள் மன்றத்திலே எடுத்து சொல்கின்ற வகையிலே அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றோம். அதன் வகையிலே அந்த 3ஆம் தேதி திருச்செந்தூர் தொகுதி, சிறுவண்டம் தொகுதி, அதுபோல ஓட்டப்பிடாரம் தொகுதி 3 தொகுதியில் உள்ள 10ஆம் வகுப்பில் படித்து 1வது மார்க், 2வது மார்க், 3வது மார்க் வாங்கிய மாணவர்களை வரவைத்து அவர்கள் வருங்காலத்திலே அதிகமான பயிற்சி பெற வேண்டும் என்ற வகையிலே விலை உயர்ந்த லேப்டாப் அவர்களுக்கு வழங்குவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவருடைய எண்ணங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதுபோல என்னென்ன நலத்திட்டங்களை மக்களுக்கு உண்மையிலே கட்சிக்காரனுக்கு யாரோ வாங்கி எங்களை ஏமாற்றிவிட்டாலும் உண்மையிலே கட்சிக்காரன் தான் உயிராக இருக்கின்றார். அந்த கட்சிக்காரன் எவன் பாதிக்கப்பட்டிருக்கின்றானோ அவனை காப்பாற்றுகின்ற வகையிலே எங்களுடைய தலைவர் சொல்கின்ற வழியிலே அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அந்த விழா என்பது கடந்த காலங்களில் என்னென்ன சாதனைகள், பெண்களுக்காக என்ன சாதனைகள் செய்தார்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்ன சாதனைகள் செய்தார்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக என்ன சாதனை செய்தார்கள், மீனவர்களுக்காக என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் அத்தனையும் விளக்கின்ற வகையிலே அந்த விழா அமையும். அதை நடத்துவதற்கான திட்டங்களை நாங்களுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திலே நாங்கள் அதை சிறப்பாக ஏற்பாடு செய்து வருகின்றோம். அதுபோக பல்வேறு பேர்கள் இன்றைக்கு அதிமுகவில் இருந்து காங்கிரஸில் இருந்து விலகி மரியாதைக்குரிய எங்களுடைய தமிழகத்தினுடைய எங்களுடைய கழகத்தினுடைய தலைவருடைய தலைமையில இணைவதற்காக இருக்கின்றார்கள். வருகின்ற 28ஆம் தேதி அதற்கான செய்தியை எங்களுடைய தலைவர் அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம். அதை பெற்று அந்த வகையிலும் அதை சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். ஏனென்று சொன்னால் அக்கற்காக காங்கிரஸில் இருந்து திமுகவுக்கு வருகின்றார்கள். அதுபோல அதிமுகவில் இருந்து அவர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலந்து திராவிட முன்னேற்ற கழகத்தான் திராவிட கலாச்சாரத்தை காக்கக்கூடிய கழகம் என்ற வகையிலே முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எங்களுடைய இயக்கத்தில் சேர்ந்து யாரெல்லாம் பணியாற்றுகின்றார்கள் அவர்களெல்லாம் அரவணைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய தலைவருடைய ஒப்புதலோடு அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். கலைஞர் ஏதாவது அதாவது அந்த தனித்தனிப்பட்ட கட்சி அது அவரவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய விருப்பப்படி சேர்ந்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய தலைவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுபடி நடப்பார்கள். அதை பற்றி நாம் கருத்து சொல்வதற்கான சாதாரண மனிதன் தான். எங்களுக்கும் ஆசை திமுகங்கிறது தனியா நின்று எல்லாரையும் வெல்லக்கூடிய சக்தியாக உருவாக வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கான பணிகளை தான் செய்ய இருக்கின்றோம். இளைஞர்களெல்லாம் இருக்கின்றோம். உண்மையாக வேலை செய்கின்ற கட்சிக்கு மக்கள் பொதுமக்களுக்கு நன்மை செய்கின்ற அவர்களெல்லாம் சேர்த்து இந்த இயக்கம் தனியாக போட்டியிட்டாலும் வெல்லும் என்ற வகையில உருவாக்க வேண்டும் என்ற நிலைகளை எங்களுடைய தலைவரும் சொல்லியிருக்கின்றோம். அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அது தலைவர் முடிவெடுப்பார். சரி, யார் சொன்னாலும் எது சொன்னாலும் எங்க தலைவர் எதோ சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு வேதம். எங்களுடைய இளம் தலைவர் எது சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு வேதம். அது எங்களுடைய தலைவர் முடிவெடுப்பார். நேற்று வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து அவர்களுடைய கட்சி அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. அதை நம்ம என்ன கேட்கறதுக்கு இருக்கு? யாரும் தனிப்பட்ட உரிமையில தலையிட முடியுமா? அதனால போயிருக்க அதை பத்தி கருத்து சொல்லக்கூடாது. வேற என்ன அது இனிமேல் செயல்பாட பொறுத்து மக்கள் முடிவெடுப்பார்கள். அந்த முடிவை பொறுத்து நாங்களும் விமர்சனம் பண்ணுவோம்.